நம்ம லோக்கல் நம்மளோட வீட்டில் சமைக்கிற மாதிரி ஃபுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருந்தது. ஸோ அதை நம்ம பண்ணணும், சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. வீட்டில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ இதுல வந்து கல்யாண சாப்பாடு தான் வந்து மெயின் இல்லையா? இதுல வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் நீங்க வந்து கொடுக்குறீங்க? ஸோ இந்த கல்யாண மீல்ஸ் எப்படி இருக்குன்னா, அதான் நம்ம வந்து என்னைக்காவது எங்கேயாவது போய் சாப்பிடும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கல்யாணத்துல என்ன மெனு இருக்கும், ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் எவ்ரி வீக்கெண்டே நாங்கள் அந்த ஆக்சுவலி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த கல்யாண சாப்பாடுக்கு. இப்போ நிறைய விமன்ஸ் வந்து நான் வீட்டில் வந்து நல்லா குக் பண்ணுவேன், பட் அது நான் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து ஒரு இந்த மாதிரி கிச்சன் வச்சு பண்ணுன்றப்ப எனக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்கு. அதை நீங்கள் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அது ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். எவ்ரிடே வந்து இட் இஸ் எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக தானே இருக்கும் எவ்ரிடே. அதுவும் இப்போ நம்ம வீட்டிலே இருந்து நம்ம யோசிக்கிறது வேற, பட் ரியாலிட்டி வேறன்ற மாதிரி தான். நம்ம முன்னாடி கேட்டபோது தான் நிறைய விமன்ஸ்க்கு வந்து எப்படி இதை வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்குங்க. அதில் மெயின் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ இது வந்து எப்படின்னா, மெனு வந்து ரொம்ப சிம்பிள் மெனுவாக தான் இருக்கும். நார்மல் சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் அண்ட் ஈவினிங் டிஃபனும் தோசை வெரைட்டிஸு, இடியாப்பம், அடை, அவியல் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ரொம்ப அந்த அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸும் கிடையாது, ரொம்ப எலாபரேட் மெனு கூட சிம்பிள் வீட்டில் நமக்கு எப்படி இருக்கும், தோசை செய்வாங்க, இட்லி செய்வாங்க, இடியாப்பம் செய்வாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மெனு, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். உங்களை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு டியர் விமன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க, அதுவும் ஹோம் ஃபுட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த கிச்சன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா எப்படி வந்தது அண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். ஓகே, இது மயூர விலாஸ் ரெஸ்டாரண்ட். இது வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 months கம்ப்ளீட்டட். ஆக்சுவலி ஃப்ரம் May 1 ஸ்டார்ட் பண்ணோம். இது கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா, லைக் அந்த நாங்கள் ஒரு 3-4 years முன்னாடிலேருந்தே நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்னோட இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுன்னா, நான் வேறு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கோவிட் டைமில் தான் வந்து லைக் வீட்டில் நிறையா நம்ம இப்போ சமைச்சிருப்போம், ஃபுல்லாக நம்ம டிபெண்ட்டாக இருப்போம், நம்ம மேலே தான், நம்ம தான் எல்லாமே பண்ணுற மாதிரி தான். அப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஐடியா வந்தது, வீட்லேயே செஞ்சு வீட்லேருந்தே பண்ணலாம், ஹோம் குக்கிங் மாதிரி 4 ஐட்டம் நிறைய நீட் இருந்தது அப்போ. ஸோ வயசானவங்கலேருந்து, குழந்தைங்கலேருந்து, முடியாதவங்கலேருந்து, அவங்களுக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஸோ அவங்க எல்லாமே வந்து வெளியில் வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் குக் பண்ணி கொடுத்து ஒரு இதுவாக பண்ணோம். அவங்களால சமைக்க முடியாது, கோவிடில் அஃபெக்ட் ஆகிருந்தவங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்குது, ஹோம் பேஸ்ட் இல்லை, இப்போ நிறையா குசைன்ஸ் இருக்குது, இப்போ கிடைக்காததே கிடையாது இப்போ சென்னையில். பட் நான் வாட் வி ஃபெல்ட் இஸ், நம்ம லோக்கல் நம்மளோட வீட்டில் சமைக்கிற மாதிரி ஃபுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருந்தது. ஸோ அதை நம்ம பண்ணணும், சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. வீட்டில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ, வீட்டில் வெரைட்டிஸ் இருக்காது, பட் பண்ணுறது நம்ம பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதை பண்ணலாம் அப்படின்னு சின்ன லெவலில் பண்ணலாம் தான் ஐடியா. பட் அப்புறம் இப்போ நான், என்னோட கசின், ஒரு அண்ணா இருக்காங்க, 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம் இது. ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணலான்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நிறையா சப்போர்ட்ஸ் வந்தது, இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ கடை பார்த்து பண்ணலாமா, இல்லை ஒரு இந்த மாதிரி எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இந்த வெத்தல், வடாம், ஊறுகாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, நிறைய ஐடியாஸ் இருந்தது. பட் அதான் அல்டிமேட்லி லைக் நம்ம நிறையா பிளான் பண்ணாலும் நமக்குன்னு சில விஷயம் அமையும். அந்த மாதிரி தான் இது ஆல் ஆஃப் அ சடன் இந்த இடம் அமைஞ்சுது. ஸோ 1 year பார்த்தோம் நாங்கள் இடம். ஸோ இடம் எப்படி நாங்கள் பார்த்தது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் பார்த்தோம், ரொம்ப கமர்ஷியலாக நாங்கள் பண்ணாதனால. ஸோ ரெசிடென்ஷியல் பிளேஸ்குள்ளே தான் பண்ணோன்ற மாதிரி எங்களோட ஐடியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அமையவே எங்களுக்கு 1 year ஆச்சு. ஸோ அதுலேயே நிறையா பிளான்ஸ் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி எல்லாம் அது அமைஞ்சதுயா. ஓகே, இப்போ இதுல வந்து கல்யாண சாப்பாடு தான் வந்து மெயின் இல்லையா? இதுல வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் நீங்க வந்து கொடுக்குறீங்க? இப்போ வந்து கல்யாண சாப்பாடுனா ரெகுலரா வர ஃபுட்ஸ் வந்து அந்த வெரைட்டிஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ டெய்லியும் வந்து வேற வேற ஐட்டம்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கோம். நீங்க என்னென்ன வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறீங்க? ஸோ இந்த கல்யாண சாப்பாடு வந்து நம்ம இனிஷியல் லான்ச் ஆஃபராக பண்ணோம் இந்த May month ஃபுல்லாக. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபார் மீல்ஸ், லஞ்சுக்கு மட்டும் கல்யாண சாப்பாடு இருந்தது. ஸோ அதர் தேன் தட் ரெகுலர் மீல்ஸ் இருக்கும் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. நார்மல் இப்போ எல்லா ஹோட்டல்லையும் இருக்கும் இல்லையா, சாம்பார், ரசம், ஒரு வத்த குழம்பு, ஒரு மோர் குழம்பு, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், பாயசம், ஸோ அந்த மாதிரி.
ஸோ இந்த கல்யாண மீல்ஸ் எப்படி இருக்கும்னா அதான் நம்ம வந்து என்னைக்காவது எங்கேயாவது போய் சாப்பிடும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கல்யாணத்துல என்ன மெனு இருக்கும், ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் எவ்ரி வீக்கெண்டே நாங்கள் அது ஆக்சுவலி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த கல்யாண சாப்பாடுக்கு. ஸோ அதில் வேரியேஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சோம், முகூர்த்தத்துக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வைப்பாங்களா அந்த மாதிரி ஒன்று. இப்போ லஞ்ச் ஃபுல்லாக பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முகூர்த்தம்ல கிடைக்கிற பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் அந்த மாதிரி ஈவினிங்ல கிடைக்கிற ஸ்நாக்கு, அப்புறம் நைட்டில் வந்து ரிசப்ஷன் டின்னர், அந்த மாதிரி கல்யாணத்தில் வேற வேற மெனுவாக தான் இருக்கும். 3 நாள் நடக்கிற கல்யாணத்தில் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி விதமான மெனு தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு கம்யூனிட்டியோட வெட்டிங் வந்து லாஸ்ட் டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த 3 நாள் சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹோம்லியாக வேற மாதிரி இந்த கட்டு சாதம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த நல்லெண்ணெயில் பண்ண இட்லி இருக்கும், புளி சாதம் இருக்கும், மிளகு குழம்பு இருக்கும், ஸோ பெப்பர் ரசம், சேப்பங்கிழங்கு ஃப்ரை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெகுலர் வெட்டிங் முகூர்த்த வெட்டிங்கில் இருக்காது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு போடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஒரு வேரியேஷனுக்கு ஸோ ஜென்ரலாக என்ன நம்ம போடுவோம், ரொம்ப அதாவது ஆனியன் பக்கோடா இருக்கும், அவர் வந்து ஐ மீன் காலிஃப்ளவர் பக்கோடா அந்த மாதிரி இருக்கும் ரிசப்ஷனுக்கு. ஸோ இது கொஞ்சம் அப்படியே ட்ரெடிஷ்னலாக இட்லி நெய்யில் பண்ணது, புளி சாதம், ஸோ அந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை மாதிரி, ஸோ பெப்பர் ரசம் அண்ட் பெப்பர் மிளகு குழம்பு மாதிரி, சாம்பார் யூஸ்வலாக இருக்கிறது இருக்காது. ஸோ அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 நாள் சாப்பிட்டதுக்கு ஸோ நம்ம உடம்புக்கு எதுவும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கான்செப்ட் அப்போ முன்னாடி பண்ணியிருக்காங்க. அது ஸோ கடைசி டு எண்ட் வித் இந்த மாதிரி தான் முடிப்பாங்க நம்மளோட இதை மேரேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் ஐடியா இருக்கு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கல்யாண சாப்பாடுலாம் வந்து வெரைட்டியா சொல்றாங்க அண்ட் வந்து வீட்லயே வந்து ஹோம் டெலிவரிலாம் பண்றாங்க. கண்டிப்பா வந்து இங்க வந்து விலைலாம் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஃபுட்டுக்கு அப்படின்றாங்க, அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ என்ன ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸோ நாங்கள் இது கல்யாண சாப்பாடு வந்து இது 200 பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஒரு கல்யாண சாப்பாடு வந்து 400 500 ஜென்ரலி ஒரு முகூர்த்தத்துக்கு நம்ம புக் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும்னா ஒரு நார்மல் முகூர்த்த சாப்பாடு வந்து ஒரு இலைக்கு 400 500 மினிமம் சொல்கிறேன். ஸோ அதோட 750 800லாம் இருக்குது இப்போ. ஸோ மினிமம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போ. ஸோ அதை நாங்கள் 200க்கு பண்ணோம் லான்ச் ஆஃபராக. ஸோ அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ், இவ்வளோ நல்ல குவாலிட்டி வந்து கொடுக்கறது. ஸோ மினிமம் ரேஞ்சில் தான் நாங்கள் இதை வைக்கிறோம். ஸோ இது நீங்கள் இப்போ சபால்லாம் கூட நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த மார்கழி மாத கச்சேரிலாம், அது எல்லாமே 750 800 நார்மல் இதே மெனு தான் இருக்கு. ஓகே, இப்போ நிறைய விமன்ஸ் வந்து நான் வீட்டில் வந்து நல்லா குக் பண்ணுவேன், பட் அது நான் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து ஒரு இந்த மாதிரி கிச்சன் வச்சு பண்ணுன்றப்ப எனக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்கு, அதனால வந்து நான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறேன் அப்படின்வாங்க. பட் உங்களுக்கும் அந்த பேரியர்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அது ஓவர் கம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். எவ்ரிடே வந்து இட் இஸ் எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக தானே இருக்கும் எவ்ரிடே. அதுவும் இப்போ நம்ம வீட்டிலே இருந்து நம்ம யோசிக்கிறது வேற, பட் ரியாலிட்டி வேறன்ற மாதிரி தான். ஸோ நம்ம நிறைய பிளான் பண்ணியிருப்போம், அப்படி வந்தால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணுன்றது. பட் டே டு டே நடக்கிறதுல வந்து அதோட ட்ரிபிள் தி சேலஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ as I told, எங்களோட டீம் வந்து we had a very good team. ஸோ உள்ள குக் வந்து அவர் ஹீஸ் மோர் தேன் 20-25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கல்யாண கேட்ரர் அவர். ஸோ வந்து எங்களுக்கு அந்த மாதிரி இந்த கல்யாண கேட்ரிங் மெனு கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு எந்த சேலஞ்சுமே இல்லை. மெனு as far as கிச்சன் இஸ் கன்சர்ன் நான் அவங்க ஃபுல்லாக அவர் ஹீஸ் தேர். ஸோ ஃபஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி என் கசின் இஸ் ஆல்சோ தேர் வித் மீ. ஸோ அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட், என்னோட பிரதர் எல்லாருமே இங்கே ஒரு ஃபுல் சப்போர்ட் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து அது பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. அண்ட் மோரோவர் கஸ்டமர்ஸ் ஆல்சோ லைக் இனிஷியலாக நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் சின்ன லெவலில் பண்ணிட்டு வரும்போது நிறைய க்ரௌட் வந்துருந்தது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணவும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இனிஷியலி. ஏன்னா வந்து நாங்கள் புக் பண்ணி வச்சுருக்கோம் 100-150 200 அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருந்தப்ப அவங்களும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப லைக் வெயிட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவங்க ஒரு மாதிரி ஒரு சின்னதாக பண்ணுறாங்க, ஃபேமிலியாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேபி அது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல. அந்த ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம், நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப ரூடாக இருப்பாங்க. இங்கே வரவங்க எல்லாருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டிஃபிகல்ட் ஃபேஸ் அந்த 1 to 3 months அதை தாண்டறதுக்கு வந்து
by God's grace we had a good sort of இப்போ ஒரு 3 months தான் நீங்க இப்போ கிச்சன் எடுத்து ஒரு ரெஸ்டாரண்டா ரன் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஹோம்ல தான் குக் பண்ணி நீங்க தான் சொந்தமா குக் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து சேஞ்ச் ஆகும்ல. இப்போ ரெஸ்டாரண்ட் வந்து உங்களோட ரெகுலர் கஸ்டமர்லாம் டேஸ்ட்டை வந்து எப்படி மாத்திக்கிட்டாங்களா, எப்படி எதிர்பார்க்கறாங்க? ஏன்னா நீங்க உங்க கையால குக் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து லைக் ரொம்ப சின்ன சர்க்கிள், அதாவது ஃபேமிலி அந்த மாதிரி தான். நான் ரொம்ப பெரிய நிறைய பண்ணதெல்லாம் இல்லை, கமர்ஷியலாக இதை பண்ணி சேல்லாம் பண்ணதில்லை, ஒரு சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ அவங்க மூலமாக அந்த ஃபீட்பேக் தான். ஸோ அதனால இப்போ இன்னொன்று என்னன்னா, இது ஃபுல்லாக என்ன டிபெண்ட் பண்ணி கிச்சன் கிடையாது, அது வந்து உள்ள வந்து வி ஹேவ் அ வெரி குட் டீம். ஓகே. அது கொஞ்சம் மாசம் எத்தனை பேர் உங்ககிட்ட ஒர்க் பண்றாங்க? என்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க இப்போ கிச்சன்ல. ஓகே. ஸோ அது தவிர இன்னும் இங்கே ஹெல்பிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 15 கிட்ட இருப்பாங்க. ஓகே. ஸோ அதான் இனிஷியலாகவே அது வந்து, அதுவும் இல்லாமல் நாங்கள் ஆரம்பிச்சது இந்த கல்யாண சாப்பாடுன்ற மாதிரி இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு டீம் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ஹோம் குக்கிங்கோட ஒரு லெவல் சொல்ல முடியாது, இது வந்து இது வேற விதமான குக்கிங். ஸோ அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் குக் பண்ண முடியும். ஏன்னா அதான் நான் சொன்னேன், ஒரு 100 பேருக்குன்ற மாதிரி நம்ம நினச்சி செஞ்சுருக்கோம். அது எப்படி நம்ம டக்குன்னு அந்த 200 பேருக்கு எப்படி மாற்றணுன்றதெல்லாம் வந்து உள்ளே எங்களுக்கு அந்த மாதிரி டீம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங் டீம் வி ஹேவ். எவ்வளோ பேர் வந்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டார், அவங்க எவ்வளோ பார்த்துட்டு அப்படியே ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, உங்ககிட்ட எப்படி நம்ம ஆர்டர் பண்றது அண்ட் எப்படி உங்களை ரீச் பண்றதுன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம். ஸோ இது இந்த அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கல்யாண சாப்பாடு பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் அதான் இப்போ இன்னொரு 2-3 விதமான ஐடியா இருக்கு. இப்போ இந்த ஓணம்க்கு வந்து அந்த கேரளா கைண்ட் ஆஃப் கல்யாண சாப்பாடு, பாலக்காடு கல்யாண சாப்பாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அது வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கேரியர் மீல்ஸ் கொடுக்குறோம். சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், அதான் மெயின் இல்லையா? அது வந்து இப்போ அது இட் இஸ் கெட்டிங் அ குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் இன் அண்ட் அரௌண்ட் திஸ் பிளேஸ். அது எப்படின்னா சாம்பார் ஒரு குழம்பு வெரைட்டிஸ் தான் இருக்கும், ரசம், ஒரு கூட்டு, ஒரு பொரியல் இருக்கும். ஸோ வந்து அதை ஹோம் டெலிவரி பண்ணுறோம் அடையார் அண்ட் பெசன்ட் நகரில். ஸோ ஆள் பார்த்துட்ருக்கோம், அடுத்த வேறு ஏரியா எக்ஸ்டெண்ட் பண்ண திருவான்மையூர் அண்ட் கூட்டுப்புறம் வரைக்கும். ஓகே. ஸோ அது பேசிக்கலி கொஞ்சம் லெஸ் ஸ்பைசி, வீட்டில் எப்படி நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரி ரொம்ப ஆயில் ஸ்பைசிலாம் இல்லாமல் வயசானவங்க இல்லைன்னு சாப்பிட்றதுலேருந்து. ஏன்னா ஏன் இதை ஆரம்பிச்சதே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கோவிட்ல வந்து எப்படி அவங்களோட இது கஷ்டமாக இருந்தது, ஒரு விஷயம் 2 விஷயம் பண்ணுறதுக்கே தே ஹேட் so many challenges அதை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால பேசிக்கலி எங்கள் கான்செப்ட் வந்து அந்த செக்டாரை கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம், நம்மளால முடிஞ்சதை we need to give back to the societyன்ற மாதிரி தான் நம்ம கான்செப்ட் ஆரம்பிச்சோம். ஸோ அது சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு, நாட் ஓன்லி ஃபார் எல்டர்ஸ். நிறைய பேர் வந்து எல்லா ஏஜ் மக்களுக்குமே வந்து சூட் ஆகுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி நம்ம நிறையா சாப்பிட்றோம், நிறையா இருக்கும், கொஞ்சம் ஹோம்லியாக எப்பயாவது கிடைக்குன்றது வந்து ஐ திங்க் இட் இஸ் எல்லாருக்குமே அது அந்த நீட் இருக்குன்ற மாதிரி. ஸோ அதில் இன்னும் நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது நாங்கள் சைடில் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் இருக்கோம். என்ன பண்ணலாம் நம்ம முன்னாடி கேட்டோம்னா நிறைய விமன்ஸ்க்கு வந்து எப்படி இதை வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்குன்னு. அதில் மெயின் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ இது வந்து எப்படின்னா இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலி ஒரு 10 to 20 lakhsக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இன்டீரியர் இது வாங்குறது ஃபுல்லாகவே அந்த மாதிரி. இது நிறைய மாடல் இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆஃப்லைன் பிஸ்னஸ் இருக்குது, ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது, அண்ட் வந்து இந்த மாதிரி நிறையா பேக்டு ஃபுட்ஸ் பண்ணுறாங்க இப்போ. அப்புறம் இந்த ஊறுகாய், வத்தல், வடம். ஸோ எல்லா ஏஜ் கேட்டகரி வயசானவங்கலாம் கூட நிறையா பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உங்கள் மாடல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ ஹோம் குக்கிங் வீட்லேயே செஞ்சு நம்ம கொடுக்குறாங்க நிறையா பேர். அதுக்கெலாம் ரொம்ப நீங்கள் 5 lakhs தான் மெயினாக அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த லெவலில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். அண்ட் ஐ திங்க் அதுக்கு இப்போ பேங்க்ஸ் அண்ட் வந்து இந்த விமன் ஆண்டர்பிரினர் இதெல்லாம் இருக்குது, லைக் அந்த MSME லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஐ திங்க் சம் 5 to 10 lakhsக்குள்ளே டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாங்கள் இன்னும் அதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகல. ஸோ இப்போதைக்கு நாங்கள் எங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்னு எடுத்துக்கிட்டா டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமர்ஸ் வருவாங்க. திடீர்னு ஆர்டர் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்லாம் கேன்சல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா? அதை எப்படி நீங்கள் வந்து சரி கட்டினீங்க? அந்த மாதிரி நடக்கும். ஸோ எல்லாமே இது வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து 5 நிமிஷத்தில் வரோம்னு சொல்லுவோம், ஆனால் 2 hours ஆகும். ஸோ எல்லாருக்குமே அந்த சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ். லைக் அவங்க சில பேர் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து தே வில் பே வந்துட்டு கேன்சல் பண்ணுறது 5 minutes ஆயிடுச்சு, பட் ஐ நோ யூ ஹவ் ப்ரிப்பேர்ட்
அப்படின்னு சொல்லி பே பண்ண கஸ்டமர்ஸும் இருக்காங்க, ஓகே வராம இருந்தவங்களும் இருக்காங்க. பட் நம்ம இது வந்து சின்ஸ் ஸ்டில் தேர் அவர் கஸ்டமர்ஸ். ஸோ அதனால வந்து நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. மேபி தே வுட் ஹவ் ஹேட் தேர் ஓன் சிச்சுவேஷன் டு டூ தட். அது நாங்கள் பார்ப்போம். லைக் நாங்கள் இங்கே இருப்போம், இல்லை யாருக்காவது நாங்கள் அதை பேக் பண்ணி வச்சதை கொடுத்துருவோம். லைக் அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த இடத்துல சேர்த்துருவோம். இந்த பேர் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து மேம் புடிச்சீங்க? ரொம்ப டிஃபரண்டா இருக்கு மயூர விலாஸ். தெரியல, அது எப்படி நிறைய பேர் நாங்க இதை எடுத்து வந்தோம். ஸோ மயூரா அப்படின்னு அந்த மயில் அந்த மாதிரி ஒரு கனெக்ட், அந்த ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தோம், அந்த ஒரு மயிலோட ஒரு பிக்சர் ஒரு இடத்துல. ஸோ அதுலேருந்து அதுல நிறைய பேர் யோசிச்சு பார்த்ததுல இது எப்படி அமைஞ்சது. ஓகே. அண்ட் ஃபைனலா வந்துட்டு எத்தனையோ வந்து இந்த மாதிரி ஹோம் குக்கர்ஸ் இருக்காங்க, ஹோம் கிச்சன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா மயூரா விலாஸ்ல வந்து இதான் பெஸ்ட், இதனால தான் வந்து கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஸோ இதுல ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து டோட்டலா வந்து ஒரு நாங்க கொடுக்குறதே ரொம்ப லைக் மெனு வந்து ரொம்ப சிம்பிள் மெனுவாக தான் இருக்கும். நார்மல் சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், அண்ட் ஈவினிங் டிஃபனும் தோசை வெரைட்டிஸு, இடியாப்பம், அடை, அவியல், அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ரொம்ப அந்த அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸும் கிடையாது. ரொம்ப எலாபரேட் மெனு கூட, சிம்பிள் வீட்டுல நமக்கு எப்படி இருக்கும், தோசை செய்வாங்க, இட்லி செய்வாங்க, இடியாப்பம் செய்வாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் மெனு, பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த மாதிரி தான் இது. ஸோ எந்த ஐட்டம் நம்ம சாப்பிட்டாலும் சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் ஹோம்லி அந்த மாதிரி இருக்கும். வயிறுக்கு எதுவும் பண்ணாது பேசிக்கலி. அதுதான் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஃபீட்பேக்ஸ் எப்படின்னா, வயிறுக்கு ஒன்றும் பண்ணல, இப்போ நிறைய இடத்துல சாப்பிட முடியல, வாயெல்லாம் புண்ணாயிடுது, 2 நாள் வந்து வெளியே எதுவுமே சாப்பிட முடியாம இருக்கு. ஸோ அதுதான் இங்க மெயின். இது வந்து வி டோன்ட் ஆட் எனி ஃபுட் கலர்ஸோ ஒரு ஆயிலுமே கிரவுண்ட்நட் ஆயில், கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றது இல்லை, மைதா யூஸ் பண்றது இல்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி குக்கிங் உள்ள இன்க்ரீடியன்ஸ்ல எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நமக்கு அவுட்கம் டேஸ்டோட நம்ம ஹெல்த்துக்கும் வந்து சேஃபாக இருக்கு கஸ்டமர்ஸ்க்கு. அதுதான் ஒரு ஐட்டம் இல்லாமல் அது அவங்க உடம்புக்கு என்ன இதாக இருக்குன்றது தான். மில்லட் தோசை கொடுக்குறோம். ஓகே. இப்போ மில்லட்னு வரும்போது வந்து அதுல ஒர்க் லோடும் அதிகமா இருக்கும், அண்ட் வந்து அது ப்ரைஸ்லுமே அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி கஸ்டமர்ஸ் வந்து அதெல்லாம் ஓவர் ப்ரைஸ்டா இருக்குலாம் சொல்றாங்க? மில்லட் தோசை 90 rupees தான் நாங்க சார்ஜ் பண்றோம். ஓகே. அண்ட் ஒரு நாள் ஒரு மில்லட் தோசை ஒரு ஐட்டம் தான் இருக்கும். தோசை மட்டும், இட்லி மில்லட் இட்லிலாம் கிடையாது, தோசை ஐட்டம் மட்டும் தான் இருக்கும் மில்லட்ல. அண்ட் லஞ்ச்லயும் எதுவும் பண்ணல, டின்னருக்கு மட்டும் தான் மில்லட் தோசை இருக்கும். ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் ஜொமேட்டோவில் லைவ் போகிறோம். ஸோ இந்த மெனு ஒரு லிமிட்டட் மெனுவாக வச்சுருந்தோம். ஏன்னா வந்து இப்போ வேஸ்டேஜ் இதுக்காக. ஏன்னா வந்து இப்போ ரெசிடென்ஷியல் இடத்துல இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும், திடீர்னு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அண்ட் இங்கே ஒரு மாதிரி இந்த செக்டார் ஆஃப் பீப்புளோட ஃபுட் சாய்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆன்லைனில் போகும்போது அது வேற மாதிரி, நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இன்னும் கொஞ்சம் எலாபரேட் மெனு யோசிச்சுட்டு இருக்கோம். ப்ராபப்ளி இன்னும் ஒரு 10-15 daysல யூ வில் நோ லைக் வாட் ஆல் யூ ஹவ் ஆடட் இன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வேல்யூபிளான டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூ.